பார்த்தீங்கன்னா அருமையாக எழுதியிருக்காங்க பாருங்க. ஏசேக்கு போனதால கவலையே இல்லை, சித்னாவும் போனதால கவலையே இல்லை. இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்தை தந்தீங்க கிருபைனால. இது என்னன்னு ஒரு நீங்க நினைக்கலாம், ஆனால் விளக்குறது அவசியம். ஆபிரகாமுடைய மகன், அவர் பேர் ஈசாக் இல்லையா? அவர் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி கிணறு தோன்றாரு. கிணறு தோண்டி இப்போ அந்த இடத்துல பொதுவாக பாருங்க தண்ணி வரல. கிணறு தோண்டி இவர் தோண்டி வந்த உடனே ஒரு குரூப் வந்துட்டாங்க. இல்லை இது எங்க கிணறுன்ட்டாங்க. தண்ணி வந்துருச்சுல, இப்போ எங்க கிணறுன்ட்டான். சரி, ஈசாக்கு எதுக்கு இவங்களோட வம்பு அப்படின்னு கிளம்பி போயிட்டார். அந்த இடத்துக்கு பேர் அவர் என்ன கொடுத்தாருன்னா ஏசேக்கு. ஏசேக்கினுடைய அர்த்தம் என்னன்னா வாக்குவாதம். அவன் வாக்குவாதம் பண்ணான்ட்டு ஈசாக் கிளம்பி போயிட்டாரு. சரி, நீ வச்சுக்கோ கிணறு போ அப்படின்னு இன்னொரு இடத்துல போய் இன்னொரு கிணறு தோன்றாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கலாம், வீட்டை போய் வாசித்து பாருங்க. இன்னொரு இடத்துல போய் கிணறு தோண்டினா திரும்ப அவன் வந்துடுறான். இல்ல இது எங்க கிணறு போ அப்படின்னு. இவன் எங்க தோண்டி தண்ணி வருதோ இல்ல இது என்னது அப்படின்னு திரும்ப பண்றதுனால ஈசாக்கு சரி நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அங்கிருந்தும் கிளம்பி போறாரு. அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கொடுக்குறாருன்னா சித்னா. சித்னா அவனுடைய அர்த்தம்னா எதிர்ப்பு. மூணாவது இடத்துக்கு போய் திரும்ப கிணறு தோன்றாரு. திரும்ப தண்ணி வருது. அங்க வாக்குவாதமும் வரல, எதிர்ப்பும் வரல. அந்த இடத்துக்கு பேர் தான் ஈசாக்கு என்னன்னு பேர் கொடுக்கிறாருன்னா ரெகபோத்து. ரெகபோத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? விசாலம். அதாவது அதை விட விசாலமான இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இப்படிலாம் நடந்ததுன்னு எடுத்துக்கிட்டார் ஈசாக்கு. என்ன மாதிரி பாடல் எழுதியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் தேவன் திரும்ப திரும்ப நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால உங்களை கொண்டு போய் நிறுத்திட்டாருன்னா அது ஏன்னா அடுத்தது சமுத்திரத்தையே பழக்க போறாரு. தடை அப்படிதான் பார்க்கணும், எதிர்ப்பு அப்படிதான் வாழ்க்கையில பார்க்கணும். பாருங்க, ஒரு கதவு மூடப்பட்டதுன்னா வேலை போயிடுச்சுன்னா இதை விட நல்ல வேலை கிடைக்கும்படிதான் இப்படி ஆச்சுப்போ அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும் ஒரு கிறிஸ்தவனுடைய கண்ணோட்டம் அது. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட விதத்துல தான் செயல்படுகிறார்.